ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கடந்த வாரம் யாருமே நம்ப முடியாத ஒரு முக்கிய விஷயம் என்னுடைய நண்பர் ஒருவருக்கு ஏற்பட்டது. அதை பற்றி தான் உங்ககிட்ட அந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக என்னென்னா, லாஸ்ட் வீக் என்னுடைய நண்பர் மற்றும் நம்முடைய ரெகுலர் கஸ்டமர் ரெகுலராக என்கிட்ட எல்லா ஜோதிட டவுட் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து கிளியர் பண்ணிக்குவார். அப்படிப்பட்ட அவருக்கு பிபி ரொம்ப 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 அதிகமாக இருந்திருக்கு. அன்றைக்கி நைட் வந்து டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணியிருக்காரு. டாக்டர் சொல்லியிருக்காரு 170 கிட்ட பிபி இருக்குது. ஸோ இந்த டேப்லெட் போட்டுட்டு ரிலாக்ஸாக படுங்க, சால்ட் சேர்த்துக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னுடைய நண்பரும் டாக்டர் சொன்னபடியே அவர் தந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன இருக்கோ எல்லா டேப்லெட்டையும் போட்டுட்டு வீட்டில் ரெஸ்ட் இருந்திருக்காரு. நைட்டு பாத்ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவருக்கு வந்து யூரின் ஃபீல் வர மாதிரி இருந்திருக்கு. அவர் வந்து எழுந்திரிச்சிருக்கார். ஆனால் எழுந்திரிச்சது அவருடைய வீட்டில் இல்லை, ஏதோ ஒரு மிகப்பெரிய குகையினுடைய அடிப்பகுதி நோக்கி திடீர்னு அவரை யாரும் இழுத்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த செகண்ட்லேருந்து அவருக்கு ஏற்பட்டதெல்லாம் ரொம்ப ரொம்ப அமானுஷ்யமான விஷயங்கள் அப்படின்னு அவரே சொல்கிறார். எப்படின்னா, திடீர்னு ஒரு குகையில் அடிப்பதை நோக்கி இழுத்து செல்லப்பட்டாராம். அப்படி போகும்போது அந்த குகைனா சும்மா சின்ன கேவலாக இல்லை, ஒரே டைமில் ஒரு 20 விமானங்கள் செல்லக்கூடிய அளவுக்கு மிக 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 பிரம்மாண்டமான ஒரு குகை. கோடிக்கணக்கான பேர் ஒரே டைமில் ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பில், அதாவது மனிதர்களாக இருந்தால் எத்தனை கோடி பேர் போனாலும் வாக் பண்ணிகிட்டே இருக்கலாம். அது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான வழியாக இருந்ததாக சொல்கிறாரு. அதே போல் அது பூமியினுடைய அடிப்பகுதியை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல் அங்கே அந்த மூச்சு திணறல் போன்ற பிரச்சனை எதுவுமே ஏற்படலை அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே போல் ரொம்ப லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகிருந்திருக்கு அவருக்கு. இவர் மாத்திரம் இல்லாமல் நிறைய பேர் இவரோட வந்திருந்திருக்காங்க. சில நிமிடங்களில், அதாவது ஒரு 2 அல்லது 3 நிமிடங்கள் தான் இந்த ஃபீல் அவருக்கு இருந்திருக்கு. எல்லோரும் எங்கே போகிறாங்க, நம்ம பாத்ரூம் தானே எழுந்திரிச்சோம், இங்கே எப்படி வந்தோம் அப்படின்னு புரியாமல், என்ன செய்யறதுன்னு தெரியாமல், சரி இப்படி போனால் ஏதோ ஒரு வழி மாதிரி வந்துட்டோம் போல், இந்த வழியில் போவோன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அப்படி அந்த வழியில் போகும்போது சில நிமிடங்களில் ஒரு எண்டு வந்திருக்கு. அந்த எண்டாண்டு போனதும் ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு திரை மாதிரி இருந்திருக்கு. நாம் எங்கே வந்தோம், இது ஏதோ பாதாள லோகத்துக்கு அடிப்பகுதியில் வந்த மாதிரி இருக்க, இது ஈவனான பூமி மேலே வந்த மாதிரி இல்லையே, நாமே இந்த அடிப்பகுதியில் ஏதோ ஒரு சுரங்கத்துக்கு அடியில் வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்த வழியை திரும்பி போகலான்னு போனால், அங்கே இருக்கிற சில பேர் வந்து தடுக்கிறாங்களாம். உங்களுக்கு இங்கேருந்து திரும்பி போகலாம், பர்மிஷன் கிடையாது, ஒன்ஸ் வந்துட்டா இங்கே இருக்கிற ஜட்ஜ்மெண்ட் படி, அந்த பெரியவர்கள் சொல்கிறது படி கேட்டுட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். சொல்கிறது தமிழ்லேயோ தெலுங்குலேயோ மலையாளத்திலையோ இல்லை, ஜஸ்ட் இவரை பார்க்குறாங்க. அந்த பார்த்ததும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதே இவருக்கு மனசில் தெரியுதான். இப்போ நம்ம ஒரு ஆஃபீஸில் சேர்ந்தோன்னா அந்த ஆஃபீஸுடைய ஒரு பிடிஎஃப் ஃபைல் தருவாங்க. இங்கே நீங்கள் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, என்ன பண்ணால் அது மிகப்பெரிய பனிஷபிள் அப்படி சொல்லிட்டு ஒரு லெட்டர் தருவாங்க இல்லைங்களா. அதுபோல் அங்கே உள்ளார போனதும் அந்த கிங்கரர்கள் போன்ற அந்த 3-4 பேர் இவரை பார்த்ததும் அங்கே ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் மாதிரி இருக்காங்க. ஆனால் படத்தில் இருக்கிற மாதிரி கொம்பு வச்சுட்டுலாம் இல்லையா, கொம்பு வச்சுட்டு நாங்கள் கிங்கரர்கள் அப்போல்லாம் எதுவும் சொல்லலையாம். நார்மலான கொஞ்சம் ஹைட்டாக அஜாடு பகவான சாதாரண மனிதர் தோற்றத்தில் இருக்காங்க. ஆனால் கலர்ஃபுல்லான ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிஞ்சிருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, கண்ணாலே பார்த்து சொல்கிறாங்க தமிழ்லேயும் தெலுங்குலேயும் இங்கிலீஷ்லாம் சொல்லலை, கண்ணாலே பார்க்குறாங்க. பார்த்ததும் அவங்க ஃபீட் பண்ணுற 100கணக்கான விஷயங்கள் இவருக்கு அப்படியே ஒன்றன் பின் ஒன்றா. இப்போது நம்ம சிட்டி ரோபோவுக்கு சயின்டிஸ்ட் ரஜினி வந்து மெமரியில் ஃபீட் பண்ண வரல எல்லா விஷயத்தையும், அதுபோல் அந்த லோகத்தில், அந்த இடத்துல, அந்த பாதாள லோகத்தில் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, உங்கள் இஷ்டப்படிலாம் வந்துட்டு திரும்பி போகக்கூடாது. அதே போல் நீங்கள் மேலுலகத்தை, உங்களுடைய பூமி பார்க்குறதுக்கு 2 நாள் தான் டைம்.
அமாவாசை அன்றைக்கும் பௌர்ணமி அன்றைக்கும் தான் நீங்கள் ரிட்டர்ன் போய் உங்கள் சொந்தக்காரங்களை நீங்கள் வாழ்ந்த இடங்களை பார்த்துட்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இவருக்குள்ளார மெசேஜாக வந்துகிட்டே இருக்கான். இவருக்கும் அது புரியுதான், அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து இவருக்கு நல்லா புரியுதான். நாம் ஏன் நம்ம ஊருக்கு போய்ட்டு அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும்தான் போகணும்? நம்ம சொந்தக்காரங்களும் நம்ம வாழ்ந்த இடத்தையும் அமாவாசை பௌர்ணமி அன்றைக்கி தான் போய் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன லூஸா? நான் நினச்சா எப்போ வேணாலும் போவேன், இது ஒரு குகைக்கு தானே வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்கிறதெல்லாம் நான் கேட்க முடியாதையா அப்படின்ற மாதிரி பண்ணிவிட்டு இவர் வந்து அங்கேருந்து ரிட்டர்ன் ஆகிற முயற்சிக்கிறாரு. அங்கேருந்து அடுத்த பக்கமும் தெரியுது, அங்கே வந்துட்டுருக்கவங்களுடைய முகம் கூட தெரியுதான். ஆனால் இவரால் அங்கேருந்து வெளியே வரவே முடியலையாம். அது பார்க்குறதுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தாலும் ஒரு ஸ்க்ரீன் போல் இருக்கான். அது அந்த ஸ்க்ரீன் வெந்நீர் ஸ்க்ரீன் போல் இருக்கான். அந்த வெந்நீர் ஸ்க்ரீனுக்கு அந்த பக்கம் பாதாள உலகம் போலவும், அதுக்கு எதிர்த்தாப்பில் ஆட்கள் மேலே இருந்து கீழே வந்துகிட்டே இருக்கிற போலவும் இவருக்கு ஒரு ஃபீலு. சரி, யார் என்ன சொன்னாலும் அவங்க போய் ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்ல ஹைட் வெயிட்டாக இருப்பார். அவர் வந்து மற்றவங்கள தள்ளி விட்டுட்டு, அதாவது அங்கே சொல்கிற செக்யூரிட்டி ஆஃபீஸர் மாதிரி இருக்கிற அவங்களுடைய பேச்சை கேட்காம அவங்களுக்கு மறுப்பு தெரிவிச்சுட்டு அவங்கள திமிரிட்டு திரும்ப வந்து அந்த வழியாக தான் எந்த வழியில் வந்தோமோ அந்த வழியில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் திரும்ப வரதுக்கு எத்தனிக்கிறாரு. ஆனால் முடியல. அங்கே இருக்கிறவங்களாம் அவரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஏன்பா ஏன் இந்த தேவையில்லாத வேலை, நாம் எல்லாம் க்யூவில் நிற்கிறோம்ல, நீ நில் அப்படின்றாங்களாம். அதாவது வாயால் சொல்லலை, எல்லாம் இவரை பார்க்குறாங்களாம். உனக்கு மட்டும் என்ன தனி ஸ்பெஷலாக வந்து நில்லியா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஃபீல் இவருக்கு அந்த பார்வையாலே புரியுதான். அங்கே யாரும் வாயை திறந்து பேசிக்க மாட்டாங்களாம். ஆனால் இவர் எல்லாம் பார்க்கும்போது வாயை பொத்திட்டு வந்து நில்லுப்பா க்யூவில், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துடும், அதுக்கு பிறகு ஆகிறத பார்க்கலாம், சும்மா கத்திட்டு இருக்காத நீ மட்டும், எல்லாம் இங்கே பாரு, இங்கே இருக்கிற எவ்வளோ பேர் சும்மா தான் நிற்கிறோம் அப்படின்றாங்களாம். அப்புறமா இவரும் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு க்யூவில் நிற்கிறாராம். அங்கே வந்து சன்லைட்லாம் இல்லையாம். ஏன்னா பாதாள லோகம்ல இவர் வந்தனும் அவருக்கு சில விஷயம் வந்து ஃபீட் ஆகுதான், கொஞ்சம் கொஞ்சமாக புரியுதான். இங்கே பாருப்பா, உன் இஷ்டத்துக்கு நீ மேல் உலகத்துக்கு போக முடியாது. இப்போ நீங்கள் வந்துட்ட அப்படின்னா நீங்கள் எங்கள் கண்ட்ரோலில் தான். அமாவாசை பண்டு மட்டும்தான் நீங்கள் போய் மேலே நீ வாழ்ந்த இடத்த பார்த்துட்டு வர முடியும். அதே போல் உன்னுடைய பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நீ என்ன நன்மை தீமை பண்ணியோ அதுக்கேற்ற மாதிரி தான் உனக்கு ஜட்ஜ்மெண்ட் வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதே போல் அங்கே வந்து லைட்லாம் ரொம்ப மைல்டாக இருந்துச்சான். அப்புறம் இன்னொரு விஷயமும் அவருக்கு சொல்கிறாங்களாம், நீ வந்து இப்போ எங்கே இருக்கனா, நீ நினச்ச டைம்லாம் போயிட முடியாது, பூமியோடைய மையப்புள்ளியில் இருக்க, பூமியினுடைய அடிப்பகுதியில், பூமியுடைய நடுவில் அடிப்பகுதியில் மையப்புள்ளியில் பாதாள லோகத்தில் இருக்க. இது வந்து சில கிலோமீட்டர்லாம் கிடையாது, இது யூஎஸ்க்கு போகிற கிலோமீட்டரோட அதிகம். அதெல்லாம் புரிஞ்சுக்கோ. இப்போ ஊர்லேருந்து அமெரிக்கா போகிறது எவ்வளோ கிலோமீட்டரோ அதை விட பல மடங்கு அதிகமான தூரத்தில் நீங்கள் இருக்க. அதனால் சும்மா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிவிட்டு பிரச்சனை பண்ணாத. உன்னுடைய உயிர் வந்து பிரிஞ்சிருச்சு. அதனால் எல்லோரும் மாதிரியும் நீ வாயை மூடிட்டு இங்கே வந்து நில்லு. ஜட்ஜ்மெண்ட் நம்ம எல்லாத்துக்கும் கிடைக்கும். போன ஜென்மாவில், அதாவது நீ வாழ்ந்த காலங்களில் நீ என்ன பண்ணியோ அதுக்கேற்ற மாதிரி நன்மை தீமை என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அனுபவிக்க தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். அதனால் கொஞ்சம் கீப் குவைட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களாம். அதே மாதிரி ஒரே மதம் ஒரே இனம்லாம் கிடையாது. பல நாட்டை சேர்ந்தவங்க, பல உருவத்தை சேர்ந்தவங்க, பல நிறத்தை சேர்ந்தவங்க, பல மக்கள் எல்லாமே இருக்காங்களாம். அங்கே வந்து ஆத்மா அப்படின்ற அந்த விஷயந்தான், அந்த ஈக்குவலிட்டி தான் மெயின்டைன் பண்ணப்படுது. இது சிங்கப்பூர் ஆத்மா, இது அமெரிக்கா ஆத்மா, இது லண்டன் ஆத்மா, அப்போல்லாம் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஆண் பெண் அப்படின்ற டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. அங்கே வெளிச்சம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு 6:30 மணிக்கு, 6 to 6:30 மணிக்கு எப்படி மங்கலாக ஒரு சன்லைட் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு வெளிச்சம் இருக்கும். மங்கலாக, ரொம்ப ரொம்ப வெளிச்சமும் இல்லை, ரொம்ப ரொம்ப இருட்டும் இல்லை, மங்கலாக ஆள் யார் என்ன உருவம் அப்படின்னு தெரிகிற அளவுக்கு நம்ம லைட் வெளிச்சம், ஈவினிங் லைட் வெளிச்சம், ஈவினிங் அந்த சன் செட் ஆகிற டைமில் என்ன வெளிச்சம் இருக்குமோ அந்த வெளிச்சம் இருந்தது தான். ஆனால் எல்லாம் தெளிவாக தெரியுதான், யார் என்ன நினைக்கிறாங்க, யார் என்ன பேசுகிறாங்க எல்லாம் புரியுதான். அப்புறமா அவர் ஃபீல் பண்ணாராம், ஐயோ டாக்டர் நேற்றே சொன்னார் 170 தாண்டிடுச்சு பிபின்னு, அதனால தான் பிரச்சனை வந்துருச்சு போல், உயிர் பிரிஞ்சு இங்கே வந்துருச்சு போல் அப்படின்னு புலம்பிகிட்டே இருந்தாராம். இத்தனைக்கு அவர் 42 வயசு தான் ஆகுது. அதனால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காரு. மற்றவங்களாம் இவரை வேடிக்கை பார்த்தாங்களாம். ஏன்பா இதெல்லாம் சகஜம்ப்பா, நாங்கள் சும்மா இருக்கோம்ல, நீ சும்மா இரு, ஏன் இது மாதிரி கூப்பாடு போடுற, கத்தியா அலட்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்புறமா சில நிமிடங்கள் அப்படியே இருந்திருக்கு. அங்கே வந்து ஒரு கிங்கரர் போல், நம்ம ஹிந்துத்துவில் சொல்லுவாங்க இல்லைங்களா, இங்கே கிங்கரர்கள் ஆவிகள் எடுத்துகிட்டு போவாங்க, சித்திரகுப்தன் எத்தனை ஏஜ்னு படிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு கிங்கரர் கூட சித்திரகுப்தன் போன்ற தோற்றமுடைய ஒருவர் வந்திருக்காரு. அவர் வந்து இவருடைய பேரை கேட்டு, ஓ நீயா, சரி, கொஞ்சம் ஏர்லியராக வந்துட்டார் இவர் இங்கே, ஆனால் இது வர வேண்டிய காலகட்டம் இல்லை, இன்னும் பல காலகட்டம் இருக்குது, அதனால் திரும்ப செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அடுத்த செகண்டே அங்கே திறந்ததும் இவருடைய ஆத்மா சில நிமிடங்கள் அப்படியே அந்த திரும்பவும் எங்கேயோ அழைச்சிட்டு போகிற அந்த ஃபீல் இருந்திருக்கு. இதெல்லாம் வந்து சில நொடிகளும் சொல்ல, சில மணி நேரங்களும் சொல்ல, சில நிமிடங்கள். அந்த சில நிமிடங்கள் பறந்து செல்லக்கூடிய, எங்கேயோ ட்ராவல் பண்ணக்கூடிய, தூக்கத்திலே எங்கேயும் போகக்கூடிய அந்த ஃபீல் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. அப்புறமா சில நிமிஷம் கழித்து அவர் வந்து தன்னுடைய உடல்லே வந்து சேர்ந்துருக்கார். அப்புறம் காலையில் போய் டாக்டர் போயிட்டு பார்த்தா அவருடைய பிபி அப்நார்மலாக இருக்குது. எப்படிங்க இவ்வளோ அப்நார்மலாக இருக்குது? இவ்வளோ அப்நார்மல் பிபி இருந்தால் உடம்புக்குள்ளாரே பிளட் வந்து லீக் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தீவிர சிகிச்சையில் இருந்து சில நாட்கள், ஒரு 3 நாள் கிட்ட இருந்துட்டு அப்புறம் அதுக்கு பிறகு அவர் வந்து வெளியே வந்திருக்கார். அப்புறமா என்கிட்ட இந்த விஷயம்லாம் சொன்னார். இதை நான் சொன்னால் வெளியே சொன்னால் ஒய்ஃப் கூட சிரிப்பாங்க, அதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னாரு. இல்லை, இதெல்லாம் உண்மைதான். அதாவது திடீர்னு உயிர் பிரிஞ்ச யாராக இருந்தாலும் அது பாதாள லோகத்துக்கு தான் போகுது. அதே போல் வயதாகி அல்லது ரிலாக்ஸாக சாகிறவங்க யாராக இருந்தாலும் மேலே இருக்கிற சொர்க்கலோகத்துலேயோ அல்லது நரகலோகத்துக்கோ செல்கிறாங்க அப்படின்னு ஏற்கனவே பல அன்பர்கள் என்கிட்ட அவங்களுடைய ஃபீலிங்கை, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இதனுடைய அடிப்படையில் என்கிட்ட பல அன்பர்கள் சொன்ன விஷயத்தை கேட்கும்போது எனக்கு ஒரு விஷயம் 100% தெளிவாக புரியுது. ஏற்கனவே இதை பற்றி எனக்கு நாலேஜ் இருக்குதுன்னு சொன்னாலும் நான் நேரடியாக சில தேவலோக ரகசியங்களை நேரடியாக நான் சொன்ன விஷயங்களை நான் சொன்னதாக சொல்லக்கூடாது, ஓகேங்களா? பல அன்பர்கள் அவங்களுக்கு என்ன அனுபவம் இருந்ததோ அதை பற்றி மட்டும் நான் சொல்லலாம், ஓகேங்களா? நேரடியாக எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களை, எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் சொல்லக்கூடாது. பல பேருக்கு பல தேவலோக ரகசியங்கள் தெரியும், ஆனால் அதை யாரும் சொல்லவும் மாட்டாங்க. நானும் அதனால் என் வாயிலிருந்து நான் எந்த விஷயத்தையும் சொல்ல மாட்டேன். இது பல அன்பர்கள் அவங்களுடைய வாயால் சொன்னது மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ இது நம்ப தகுந்த தகவல் தான். திடீர்னு உயிர் பிரிஞ்ச அனைவருடைய ஆத்மாவும் பாதாள லோகத்துக்கு தான் நேரடியாக போகுது. அங்கே போயிட்டு இது வந்து உண்மையிலே மரணித்தாவியா அல்லது சில வினாடிகள் தவறுதலாக தன்னுடைய உடலை விட்டு பிரிஞ்சு வந்திருக்கான்னு பார்த்து திருப்பம் அனுப்பிச்சிட்றாங்க. இது ஒரு விஷயம். ரெண்டாவது, நல்ல பூரண வாழ்க்கை வாழ்ந்து ஆயுள் ப்ராப்பராக பிரம்மதேவன் எழுதிய அந்த பூரண ஆயுளின் அடிப்படையில் பிரிஞ்ச ஆவிகள் மேலோகத்துக்கு செல்லுது. அங்கே அது செஞ்ச முன்ஜென்ம தீய மற்றும் நல்ல வினைக்கேற்ப சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ செல்லுது. ஆனால் அப்படி பூரண ஆயுள் முடியாமல் அல்லது பிரம்மதேவனுடைய அந்த ஆயுள் கணக்கு தீராமல், பிரம்மதேவன் சில பேருக்கு 20 வயசுன்னு கூட எழுதியிருப்பார். அந்த 20ல் டெத்தானவங்க யாராக இருந்தாலும் பிரம்மதேவன் சொன்னபடி மேல் உலகத்துக்கு தான் போவாங்க. அவங்க வந்து பாதாள உலகத்துக்கு போக மாட்டாங்க. பாதாள உலகத்துக்கு யார் போகிறாங்கன்னா, திடீர்னு பிரிகிற ஆவிகள். பிரம்மதேவனுடைய கணக்குக்கு அந்த கணக்கு சரிப்படாமல் அந்த கணக்கு முடியறதுக்கு முன்னாடியோ அல்லது பூரண ஆயுள் முடியாமலேயோ அந்த ஜீவன் பிரிஞ்சதுன்னா அது வந்து நேரடியாக மேலோகத்துக்கு செல்வது கிடையாது. ஏன்னா மேலோகத்துக்கு ஒரு ஆவி செல்லுச்சுன்னா அது 100% டெத்தான ஆவி தான் மேலே போகும், ஓகேங்களா? திடீர்னு ஒரு அடிப்படுறது, ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்கிறது, 10 நாள் வந்து தான் யாருன்னே தெரியாமல் சுயநிலைவு இல்லாமல் இருக்கிறது ஆவிங்களாம் தன்னுடைய உடலை விட்டு நேரடியாக பூமிக்கு அடியில் இருக்கிற பாதாளலோகத்துக்கு தான் போகுது. அது பல பேர் உடம்பு சரியில்லாத பல பேரும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி திடீர்னு ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு 2-3 நாள் கோமா ஸ்டேஜில் இருந்தவங்களும் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஹார்ட் அட்டாக் வந்துச்சு, பிபி அதிகமாக இருந்துச்சு, திடீர்னு இது மாதிரி ஃபீல் வந்துச்சு அப்படின்றவங்களும் இந்த பாதாள லோக விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. பாதாள லோகத்திலே பார்த்துட்டு சரி பார்த்துட்டு அவங்களுக்கு தீர்க்காயில் இருந்ததெல்லாம் திரும்பவும் அனுப்பிச்சிடுவாங்க. அப்படி உண்மையிலே அந்த ஆவியினுடைய அந்த ஆத்மாவினுடைய ஆயுள் முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்கள மேலோகத்துக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இதுதான். ஸோ இது வந்து ஒரு ஹப்பு மாதிரி, ஒரு மிடில் ஹப்பு மாதிரி. இது வந்து டைலமோவில் இருக்கிற அந்த ஊசலாடி கொண்டு இருக்கிற ஆவிகள், இறந்தும் இறக்காமலும் இருக்கா இல்லையான்னு 100% தெரியாத ஆவிகள், டெத் ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 100% தெரியாத ஆவிகள் வந்து பூமியினுடைய அடிப்பகுதியில் இருக்கிற இந்த பாதாள லோகத்துக்கு தான் அனுப்பப்படுகின்றன. அது தவறுதலாக போயிடுச்சுன்னா
திருப்பவும் அந்த ஆத்மாவை அதனுடைய உடம்புக்குள்ளாரே சேர அனுமதிக்கிறாங்க. இது பல அன்பர்கள் நேரடியாக என்கிட்ட பகிர்ந்து கொண்ட விஷயங்கள். நானும் பல ஆராய்ச்சி முடிவுக்கு பிறகு இதை நான் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன். அதே போல் பல ஆவிகளும் என்கிட்ட பேசுகிறதுக்கு கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு பல இடங்களையும் வந்திருக்கு. நானும் சில ஆவிகள்கிட்ட பேசியிருக்கேன். ஆனால் அதை கண்டினியூ பண்ண சில பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த விஷயத்தை விட்டுட்டேன். அதனால் எவ்வளோ லாபம் வந்தாலும் இந்த ஆவிகள் கோஆர்டினேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான விஷயம் அப்படின்னு நான் புரிஞ்சுட்டேன். ஸோ ஆவிகள்கிட்ட பேசுகிறத நான் 100% ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் ப்ரெஸ் பண்ணி எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோக்குள்ளே உங்களை வந்துடுறோம். நன்றி அன்பர்களே.